என்னை காட்டிலும் என்னுடைய அப்பா அம்மாவை என்னுடைய மனைவி அதிகமாக மதிக்கிறத நான் பார்த்துருக்கேன். அதே போல் அவர்களுடைய பெற்றோரை நான் ரொம்ப அதிகமாக கௌரவம் பண்ணுறேன். என் மனைவிட்ட கேட்டு பாருங்கள், என்னைக்கு அவங்க வீட்டுக்கு போகணுன்னு என்கிட்ட கேட்டாங்கன்னு கேட்டு பாருங்கள், கேட்டிருக்கவே மாட்டாங்க. எல்லா முறையும் நானே தான் கூப்பிட்டு போயிருக்கேன். ஐ டேக் த லீட். நான் முந்தி கொள்கிறேன். வா போயிட்டு வரலாம் வா. அன்றைக்கு அவங்களுக்கு பரலோகத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி தான் இருக்கும். அமெரிக்கா போகிறது கூட பெருசு கிடையாது. அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா ஐயோ அவங்களுக்கு இருக்கிற பேரானந்தம் எல்லை இல்லாதது. நான் ஒன்றும் பெருசாக பண்ணுறதில்ல. நான் நேராக போனால் எனக்கு தூங்குறதுக்கு நேரம் இருந்தால் போதும். நான் பாட்டு பையை தூக்கிட்டு மேடியில் ஒரு ரூம் இருக்கும், போய் நல்லா தூங்கிடுவேன். ஆனால் இவங்க பேசுவாங்க என்ன தான் பேசுவாங்கன்னு தெரியாது. ராத்திரி 10 மணி வரைக்கும் பேசி முடிச்சிருக்கவே மாட்டாங்க. நல்லா பேசி 6 மணி நல்லா அவங்க என்ஜாய் பண்ணுற வரைக்கும் விட்டுருவேன். ஐ டோன்ட் இன்டர்ஃபியர். ஐ ரெஸ்பெக்ட் தியர் பேரண்ட்ஸ். என்னுடைய அப்பா அம்மா மாதிரி நான் அவங்கள ட்ரீட் பண்ணுறேன். அவரோட சகோதரன் அவங்களையும் நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். நான் முந்திக் கொள்கிறேங்க. அதே போல் அவர்கள் எங்களுடைய அப்பா அம்மாவை அதிகமாக மதிக்கிறத நான் பார்த்துருக்கேன். சில நானே சொல்லுவேன், எங்கள் அம்மாட்டையே இவ்வளோ நேரம் நான் பேசுறதில்ல, நீ என்னை விட அதிகமாக எங்கள் அம்மாட்ட பேசுறிய. ஷீ ஸ்பீக்ஸ். என் மனைவியை சில ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, தயவுசெய்து மறக்காமல் உங்கள் மம்மியை பார்த்துட்டு வந்துருங்கன்னுவாங்க. நான் வேலை முடிச்சு அப்படியே கிளம்பி போயிடுவேன். எங்கே இருக்கிறோன்னே தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருப்பேன் நான். ஆனால் அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அவர்களுடைய பெற்றோரை நான் மதிக்கிறேன், என் பெற்றோரை அவங்க மதிக்கிறாங்க. முடிவு என்ன? ஏங்க சண்டை வரும்?